الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 25வது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. வல்ல ரஹ்மான் நாம் ஓதிய குர்ஆனையும் நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற அனைத்து வணக்கங்களையும் அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்து அதற்கான நன்மைகளை துன்யாவிலும் ஆகிரத்திலும் நிரப்பமாக தந்திருவானாக. அன்பிற்குரியவர்களே, லைலத்துல் கத்ர் என்ற உன்னதமான இரவை ஒற்றைப்படை இரவிலே தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின் வழியாக இன்று 25வது இரவு. இன்றும் நாம் லைலத்துல் கத்ருடைய இரவை முழுமையாக தேடி அமல் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த உன்னதமான இரவை அடையும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்துள்வானாக. இன்று 29வது ஜுஸு பரிபூர்ணமாக நிறைவு பெற்றது. அதில் அல்லாஹு தஆலா சூரத்து தஹர் அப்படிங்கிற அந்த சூறாவிலே ஒரு வசனத்தை சொல்கிறான். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நல்லோர்கள் நன்மையான காரியங்கள் அனைத்தையும் செய்து சொர்க்கத்தை அடைந்த அந்த அபரார் என்ற நல்லோர்கள் நன்மையான காரியங்கள் செய்த பிறகு அவர்கள் சொன்ன விஷயத்தை தான் அல்லாஹு தஆலா இங்கே பதிவு செய்திருக்கிறான். நன்மையான காரியங்கள் செய்துவிட்டு அவர்கள் சொன்ன செய்தி, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நாங்கள் உணவளித்ததெல்லாம் அல்லாஹுவின் பொருத்தத்தை பெறுவதற்காகத்தானே தவிர அதற்கான பிரதி உபகாரத்தையோ நன்றி பாராட்டுதலையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, நாங்கள் நாடவில்லை. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய தேட்டம் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் என்று அந்த நல்லோர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வினுடைய கிருபையால் ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து ஏராளமான நன்மைகள் நாம் செய்திருக்கிறோம். நோன்பு நோற்று இருக்கிறோம், தஹஜ்ஜுடைய தொழுகை, குர்ஆன் ஓதுதல், தான தர்மங்கள், சதகா, இன்னும் எத்தனையோ அமல்கள் நாம் செய்திருக்கிறோம். இந்த அமல்கள் செய்யக்கூடிய நேரத்திலே நம்முடைய நீயத் சரியாக இருக்க வேண்டும், எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். நீயத்திலே, எண்ணத்திலே ஒரு சிறிய மாற்றம் வந்துவிட்டால் நாம் செய்த நல்ல அமல்களின் மூலமாக பிரதிபலிப்பையோ பிரதிபலனையோ அல்லது அதற்கான எந்த நன்மைகளையும் நாம் பெற முடியாமல் போய்விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியத்திற்கு நன்மைகள் கிடைப்பது உங்களுடைய நீயத்தை பொறுத்துதான். நீயத்து சரியாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் சிறிதாக இருப்பின் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரும். நீயத்து சரியில்லைண்டா மலை போன்று நீங்கள் அமல் செய்தாலும் ஒரு கடுகளவு கூட நன்மைகளை பெற்றுத்தராது என்பதுதான் உண்மை. உதாரணத்திற்கு ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டார்கள். அவங்க வந்த பிறகு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் வந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தெரிந்து எல்லா படைப்புகளும், மனிதர்களும் சரி மற்ற மற்ற ஹைவான்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க சென்றது. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு இறைநேசர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக சந்திக்க போனாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஹைவான்களா சந்திக்கிற நேரத்தில் மான் இருக்குல்ல, மானு அதுவும் சந்திக்க வந்தது. மானுடைய ஒரு பெரிய கூட்டம் சந்திக்க வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனுடைய முதுகந்தட்டிலே கை வைத்து தடவி துவா செய்து அனுப்பினார்கள். அதற்கு பிறகு அந்த மான்கள் மற்ற மான்களுடைய கூட்டத்திற்கு சென்ற பிறகு ஒரு நறுமணம், ஒரு விதமான நறுமணம்
அப்போ மற்ற மான்கள் எல்லாம் கேட்டது, இந்த நறுமணம் எங்கிருந்து வந்தது, நீங்க எங்க இருந்து வருவீங்க அப்படின்னு. அப்போ அந்த மான் சொல்லிச்சான், வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நாங்கள் அவரை சந்திக்க போனோம், அவர் எங்களுக்கு துவா செய்தாரு, அதனால எங்களுக்கு இந்த நறுமணம் வந்திருக்குது. அதே மாதிரி தான் இந்த கஸ்தூரிங்கிறது எல்லா மானிலே இருந்து கிடைக்கிறது இல்லை. அது சில குறிப்பிட்ட அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதல்ல சந்திச்சு துவா வாங்கிச்ச அந்த மானுடைய வம்சங்களில் இருந்து மட்டும்தான் கஸ்தூரி கிடைக்குது. அப்ப இந்த மாதிரி அது சொன்ன உடனே மற்ற மான்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வந்துச்சு. அதே மாதிரி வந்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்தாங்க, துவா செய்து அனுப்புனாங்க. ஆனா நறுமணம் வரல. அது ஏன் நறுமணம் வரல? முதல்ல உள்ள மான்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வந்த நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார், அவரை நம்ம சந்திக்கணும், நம்ம துவா வாங்கணுங்கிறதுக்காண்டி வந்தாங்க. இந்த ரெண்டாவது கூட்டம் வந்துச்ச மானு நோக்கம் மாறிடுச்சு. அவரை சந்திச்சு நறுமணத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வந்தது. அதனால நறுமணம் கிடைக்கல. ஆக ரெண்டுமே ஒண்ணுதான். நீயத்து கொஞ்சம் மாறியதால் சில மான்களுக்கு கஸ்தூரி போன்ற நறுமணம் கிடைத்தது, சில மான்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காம போனது. அன்பானவர்களே, அதே போன்றுதான் நாம் நோன்பு நோக்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், மற்ற நல்ல காரியங்களிலே பங்கெடுத்துக் கொள்கிறோம். இது எல்லாம் செய்கிற போது நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கணும். எண்ணங்கள் சரியாக இருக்கணும்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், அதை நம்ம செலவு செய்யணும். அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம கொடுக்கிறோங்கிற சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அதன் நேரத்தை காலத்தை எதிர்பார்த்து அதில் நம்ம கொடுக்கிறோமே ஒழிய அதை ஒரு பாரமா, ஆஹா நோன்பு வந்துடுச்சு, இப்போ அவங்க வந்துடுவாங்க இவங்க வந்துடுவாங்க, அது கொடுக்கணும் இது கொடுக்கணும், என்ன இது ஒவ்வொரு நோம்புல இதே பிரச்சனை, இந்த மாதிரி நம்ம நினைச்சோம்னா நம்ம காசை கொடுக்கலாம், ஆனால் நன்மைகளை ஒன்றும் அடைய முடியாது. நன்மைகளை அடையணும்னு சொன்னா அதற்கான தேட்டங்கள் ஆசைகள் நம்மள்கிட்ட வரணும். அன்பானவர்களே, எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், ஏராளமான நன்மையான காரியங்கள் நம்ம செய்கிறோம், செய்த பிறகு நம்மளுடைய எண்ணங்களில் மாற்றம் வந்துவிட்டால் ஃபகானத் ஹபாஅம் மன்சூரா, அல்லாஹ் சொல்கிறான், பரத்தப்பட்ட புழுதிகளை போன்று நம்மளுடைய அமல்கள் தூக்கி வீசப்படும். அந்த நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். எவ்வளவு பெரிய பங்கெடுப்புகள் செய்த பிறகும் ரப்பிட்ட நம்ம முறையிடுகிற போது, ரப்பே நீ ஏராளமான பாக்கியங்களை எங்களுக்கு நீ தந்திருக்கிறாய், ஆனா நான் செய்தது ரொம்ப குறைவு, இன்னும் நான் அதிகமாக நான் செய்ய வேண்டும், நான் செய்த குறைவான இந்த தான தர்மத்தை இந்த அமலை நீ முழுமையாக கபூல் செய்து இன்னும் வரக்கூடிய காலங்களில் அதிகமான செய்வதற்குண்டான நசீபை எனக்கு தான் அப்படின்னு நம்ம செய்ததை குறைவாக நினைத்து ரப்பிட்ட நம்ம முறையிடணும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல்லாவை கட்டின பிறகு என்ன துவா செய்தாங்க? நான் பெரிய காரியத்தை சாதிச்சிட்டேன், கியாமத்தினாலே வரக்கூடிய மக்கள், கோடான கோடி மக்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக இங்கே வருவார்கள், அந்த பெருமை எல்லாம் எனக்கு தான். அப்படியே சொன்னாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், ரப்பே இதை ஏற்றுக்கொள், பலகீனமான நான் இன்னை உன்னுடைய வீட்டை இல்லத்தை நான் கட்டி இருக்கிறேன், அதுல குறைகள் இருக்கலாம் நிறைவு இருக்கலாம், நீ அதை ஏற்றுக்கொள் அப்படின்னு ரப்பை நெருங்கினார்கள், பணிந்தார்கள். இன்றைக்கு அல்லாஹு தாலா கோடான கோடி மக்களை அந்த பைத்துல்லாவை தவாப் செய்ய வைத்து அந்த நன்மைகள் அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் அந்த எண்ணம் தான், அந்த நீயத்து சரியாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய சிறிய அமலும் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நேற்று சூரத்துல் கலம் அப்படிங்கிற ஒரு சூரா நம்ம ஓதணும். அதில் அல்லாஹு தாலா ஒரு தோட்டக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு சரித்திரத்தை ஒரு அரை பக்கம் சொல்றான். அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. யமனில் சனா அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலை தூரத்தில் ஒரு கிராமம். அங்க வேதக்காரர்கள் சிலர்கள் வாழ்ந்து வந்த சில குடும்பங்கள், அவங்களுக்கு அதுல ஒருவருக்கு அல்லாஹு தாலா ஒரு மிக செழிப்பான ஒரு தோட்டத்தை கொடுத்திருந்தார். அவர் என்ன செய்வாருண்டா, அறுவடை செய்வதற்கு முன்பு ஏழை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சொல்லிடுவார், எப்பா நாளைக்கு நான் அறுவடை செய்ய போறேன், நீங்க எல்லாம் வந்துருங்க. அப்ப அந்த ஏழைகள் எல்லாம் அங்க போயிடுவாங்க. அறுவடை செய்த பிறகு அதை 3ஆக பங்கு வைத்து, ஒரு பங்கை தனக்கும், இன்னொரு பங்கை அந்த ஏழை எளியவர்களுக்கும், இன்னொரு பங்கு மீண்டும் விவசாயம் செய்வதற்கு அதை 3ஆக பிரித்து அவர் எடுத்துக்கொள்வார்.
அல்லாஹ் தஆலா செழிப்பாக கொடுத்திருந்தான், பரக்கத்தாங்க கொடுத்தான். ஊர் மக்களுக்கே அவர் கொடுத்திருந்தார். அவர்களுக்கு நிறைய ஆண் பிள்ளைகள். அவருடைய வஃபாத்துடைய நேரம் வந்தது. அவர் வஃபாத்தான பிறகு பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி பேசினாங்க. அறுவடை நேரம் வந்துடுச்சு. நம்மளுடைய அத்தா தான் விவரம் இல்லாத ஆளு. எல்லாத்துலேயும் அறுவடைக்கு போறேன் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அறுவடை செய்யறதுல பாதி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாரு. அதனாலதான் நமக்கு செல்வங்கள் எல்லாம் குறைவாகவே இருக்குது. அதனால நாளைக்கு நம்ம அறுவடை செய்ய போகும் பொழுது யாருக்கும் சொல்லக்கூடாது. இரவோடு இரவாக நம்ம கிளம்பி போய் அறுவடை செய்துட்டு நம்ம வந்துடணும். அப்போ எந்த ஏழைகளுக்கும் தெரியாது. எல்லா அறுவடை செய்யப்பட்ட அனைத்தும் நமக்கே சொந்தமாக ஆயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள்லாம் பேசிக்கிட்டாங்க. பிள்ளைகள் எல்லாம் பேசி முடிவு எடுத்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். அது சொல்ல மறந்துட்டாங்க. வலா யஸ்தஸ்னூன் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா ஸஹாபல் ஜன்னா இது அக்ஸமு லயஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன். அதிகாலையில் சென்று நாம் அறுவடை செய்வோம். வலா யஸ்தஸ்னூன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை அவங்க தேடல. மறுநாள் காலையில எழுந்திருச்சு ஃபதாஃப அலைஹா தாயிஃபும் மிர் ரப்பிக வஹும் நாயிமூன் ஃபஅஸ்பஹத் கஸ்ஸரீம். எல்லாம் மெதுவா போயிட்டாங்க. போய் அங்க தோட்டத்தை பார்த்தா இரவுல இருட்டு எவ்வளவு இருளா இருக்குது. அந்த மாதிரி தோட்டம் எல்லாம் அப்படியே கரிந்து போய் சாம்பலாக தென்பட்டது. ஃபஅஸ்பஹத் கஸ்ஸரீம் ஃபதனாதவு முஸ்பிஹீன் அன்யகுது அலா ஹர்சிக்கும் இன் குன்தும் சாரிமீன். வேகமாக வாங்க, சீக்கிரமாக வாங்க, நம்ம அறுவடை செய்ய போகணும்னு ஒருவருக்கு ஒருவர் அழைத்து கொண்டு தோட்டத்தின் பக்கம் ஓடினார்கள். அங்க போய் பார்த்தா தோட்டம் செழிப்பா அப்படியே பச்சை பசையெல்லாம் இருக்கணும். இருள் அப்படியே எரிந்து சாம்பலாக இருந்தது. அப்போ ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிட்டாங்கன்னா நம்ம வழி தவறி போயிட்டோமோ, வேற தோட்டத்திற்கு நாம் விட்டோமோ அப்படின்னு பேசினாங்க. அப்போ அதுல உள்ள ஒருத்தர் சொன்னாரு, நல்லவரு, நான் தான் முதலே சொன்னேனப்பா, காலாலம் மகுல்லக்கும் லவுலா துஸப்பிஹூன், நீங்க இன்ஷா அல்லாஹ்னு சொல்லக்கூடாதா? இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்றது அந்த காலத்துல தஸ்பீஹ் தான். நீங்க சொல்லியிருந்தா, நம்ம தந்தையுடைய வழியில போயிருந்தா இன்னைக்கு எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்குமே. நம்ம தவறிட்டோமே, இன்னைக்கு எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுச்சே. فأقبل بعضهم على بعض يتلاومون قالوا يا ويلنا إنا كنا طاغين. ஒருவருக்கொருவர் நிந்தித்து கொண்டார்கள். உன்னால் தான், நீ சொன்னதால் தான் இது போன்று நாங்கள் செய்து விட்டோம். அவர் சொன்னதை கேட்டிருந்தால் இன்று நமக்கு முழுமையாக கிடைத்திருக்கும் என்று அவர்களுக்குள்ளேயே தர்க்கம் செய்து கொண்டார்கள். கடைசியில அந்த நல்லவர் சொன்னார், இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல. காலு சுபஹான ரப்பினா இன்னா குன்னா ஸாலிமீன் ஃபஅக்பல பஅதுஹும் அலா பஅதி யதலாவமூன் காலு யா வைலனா இன்னா குன்னா தாகீன் அஸா ரப்புனா ஐ யுப்திலனா கைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபூன். இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல. நம்ம செய்த தவறை உணர்ந்து தௌபா செய்தமானால், ரப்பின் பக்கம் நாம் திரும்பினால், இதை விடவும் பன்மடங்கு மிக மிக அழகானதை தருவதற்குரிய ஆற்றல் ரப்பிட்ட இருக்குது. அதனால நம்ம இதோடு நம்ம ரப்பிட்ட நம்ம போயிடுவோம். நம்ம தந்தையினுடைய வழி என்னவோ அந்த வழியில போயிடுவோம். இனிமேல் இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது என்று அவர்கள் முடிவெடுத்து திருந்தினார்கள். அல்லாஹ் மறு அறுவடையில் அவர்களுக்கு பன்மடங்கு லாபத்தை கொடுத்தான் என்பது வரலாறு. அல்லாஹ் தஆலா இதை முடிக்கும் பொழுது சொல்றான், கதாலிகல் ஆதாப் வல அதாபுல் ஆகிரதி அக்பரு லவ் கானூ யஅலமூன். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிற போது ஒரு தந்தை அழகான வழிகாட்டல் இருக்க அதற்கு மாறு செய்ததினால் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அதாபு. கண் சிமிட்டு நேரத்தில் தோட்டமே கரிந்து சாம்பலாயின. அதே போன்று அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீங்கள் மாறு செய்தால் இது போன்றுதான் உங்களுக்கு அதாபு சேரும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கின்றான். இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, பொதுவாகவே நம்ம வியாபாரம் செய்யறோம், நமக்கு வருமானம் வருதுன்னு சொன்னா அது முழுமையாக நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற நியத்து நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு தருகிறான். நம் குடும்பத்திற்கு இதுல ஒரு பங்கு இருக்கிறது, தொழில் செய்வதற்கு ஒரு பங்கு இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்வதற்கு இதுல ஒரு பங்கு இருக்கிறது. அந்த மாதிரி எண்ணத்தோடு நம்மளுடைய தொழிலை நம்ம நடத்தினோம்னா எந்த இடையூறுகளும் அதுல வராது. யாரும் அதுல இடையூறு பண்ண முடியாது. நமக்குண்டான ரிஸ்க் நம்மளை தேடி வரும். அது காலம் காலமாக அது வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய சந்ததிகள் அதை கொண்டு பயனடைவார்கள்.
ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வரும்போது கையில ஒரு பைசா இல்லை. ஆனா நல்ல வியாபாரம் செய்து தெரிஞ்சவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல அந்த அந்த மார்க்கெட்ல ரொம்ப பிரபல்யமானவங்க சாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்கள கூப்பிட்டு இவங்களை கூட்டு போங்க, இவர் தான் உங்க சகோதரர், அவருக்கு தொழிலுக்கு ஏதாச்சும் வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மிகப்பெரிய செல்வந்தர். அவங்க சொல்றாங்க, என்னுடைய சொத்துல பாதியை கொடுத்துட்றேன், என்னுடைய வீட்டில் 2ல் 1 கொடுத்துட்றேன், இவன் மனைவியில 2-3 பேர்ல ஒரு தடவை தலா கூட்டு உங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்றாரு. ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க, அப்படிலாம் ஒன்றும் தர வேண்டாம், கொஞ்சம் அறிமுகப்படுத்தி கொஞ்சம் சாமான தர்றதுக்கு உண்டான வழி மட்டும் நீங்க செய்யுங்க, மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்தாங்க, மார்க்கெட்டுக்கு உள்ள போனாங்க. சில பேர்களை அறிமுகப்படுத்தி விட்டு ஹஸரத் சாது ஒதுங்கிட்டாங்க. கடைசியில பார்த்தா அந்த மார்க்கெட்டுடைய தலைவரே யார் தான், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்களுடைய தொழிலுடைய ரகசியமே குறைவான லாபம், நிறைவான வியாபாரம். வரக்கூடிய வருமானம் 3 பகுதி, ஒன்னு தனக்கு, இன்னொன்னு அல்லாஹ்வுக்காக, இன்னொன்று மீண்டும் தொழில் செய்வதற்காக. இவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கை. எழுதுறாங்க வரலாற்றில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அவர்களுடைய சொத்தை பத்ர் சஹாபாக்கள் பெருமானாருடைய மனைவிமார்களுக்கு செலவழித்தார்கள். அவருடைய வஃபாத்திற்கு பிறகு தங்க கட்டிகள் பாலம் பாலமாக, தங்கம் பாலம் பாலமாக இருந்தது, அதை வெட்டி எடுத்தவர்கள் சோர்வடைந்தார்கள் அப்படின்னு எழுதுறாங்க. எவ்வளவு செல்வம் எங்கிருந்து வந்தது? அந்த எண்ணம் சரியா இருந்துச்சு, நியத்து சரியான முறையில் இருந்தது, அதே அடிப்படையில் அவர் வாழ்ந்தார், செயல்பட்டார், அது பெரியது. இது ஒரு பாடம். இரண்டாவது, நம்ம ஒரு நல்ல காரியம் ஹயாத்தில் இருக்கும் பொழுது நம்ம செய்கிறோம் சொன்னா நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். நான் இந்த மாதிரி செய்கிறேன், நான் இந்த மாதிரி மதரசாவுக்கு கொடுத்துருக்கிறேன், இந்த மாதிரி ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துருக்கிறேன், சொந்த பந்துகளுக்கு நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி இதை என்ன செய்யணும், நம்ம கொடுத்து பழக்கணும். அந்த தந்தை அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பழகி இருந்தால், ஏன்னா அவங்க தவற உணர்ந்து திருந்திட்டாங்கல்ல, நல்லோர்கள் தான், அவங்களுக்கு வழிகாட்டப்படலை, அதனாலதான் தப்பு செய்தாங்க. ஆனா அதே நல்ல காரியத்தை நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லி சொல்லி நம்ம செய்திருந்தால் நமக்கு பிறகு அந்த பிள்ளைகள் அதில் கையில் எடுப்பாங்க. எங்க அத்தா இந்த காரியத்தை செய்தாங்க, எங்க அத்தா இந்த நல்ல காரியத்தில் பங்கெடுத்து கொண்டாங்க, நம்மளும் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு தேட்டத்தோடு வரும்பொழுது நம்மளுடைய கபருக்கு அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை சொல்லாம அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா அத்தா போனதோடு எல்லாம் அப்படியே நின்று போயிடும். அவர் இருக்கும் போது செய்தாருங்க, இப்போம்லாம் அந்த வசதியெல்லாம் இல்லைங்க. நிறைய பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும், பெத்து வளர்த்து கல்வியை கற்றுக் கொடுத்து திருமணம் செய்ய வச்சு இவ்வளவு பெரிய குடும்பஸ்தனாக ஆக்கி விட்டுட்டு அவங்க போன பிறகு அவர் போனதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவருடைய வாழ்க்கையே போச்ச, அவருடைய முயற்சியெல்லாம் வீணாயிடுச்ச. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இதுல அடிப்படை தவறு என்னன்னா, வாழும் காலத்தில் நாம் செய்கிற நல்ல அமல்கள் நம் பிள்ளைகளுக்கு சொல்லாம இருக்கிறது. அதனால நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லும் பொழுது நமக்கு பிறகு அவர்கள் அதை எடுத்து நடப்பார்கள், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை நான் எதற்கு சொன்னேன்னா, எண்ணங்கள் சரியாக தந்தைக்கு இருந்தது, எண்ணம் சரியாக இருந்தது, அதன் மூலமாக அவர் ஏராளமான பாக்கியங்களை பெற்று ஊர் மக்களுக்கே செல்வ செழிப்பாக கொடுத்து வாழ்ந்தார். அதே தோட்டம் பிள்ளைகளுடைய கைக்கு வந்தது, எண்ணம் மாறியது, மொத்தமாக அவர்கள் பிடுங்கப்பட்டார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. ஆக அன்பானவர்களே, நாம் நோன்பு நோற்று ஒரு மாதம் காலம் நோன்பு நோற்று இருக்கிறோம், தான தர்மங்கள் செய்திருக்கிறோம், நிறைய நல்ல காரியங்களில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்று பெருமைப்பட்டு விடாமல், ரப்பே நீ ஏராளமான பாக்கியங்கள் எனக்கு நீ தந்திருக்கிறாய், முழுமையாக நான் பங்கெடுக்க முடியவில்லை, முழுமையாக என்னால் அதை செய்ய முடியவில்லை, மீண்டும் மீண்டும் நான் இது போன்ற காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வினிடத்திலே நாம் செய்த அமல்களை குறைவாக அவனிடத்தில் முறையிட்டு இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று நெருங்கிற போது அல்லாஹ் மீண்டும் 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 அமல் செய்கிற பாக்கியத்தையும் தருவான். அதற்கான வசதி வாய்ப்புகள் நசீபுகளை அல்லாஹ் நமக்கு தேடி தருவான். அது நம்முடைய காலத்தில் மட்டுமல்ல, நாம் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் நம் சந்ததிகள் மூலமாக, நம் குடும்பத்தின் மூலமாக அந்த நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். வல்ல ரஹ்மான் அது போன்ற பாக்கியங்களை தந்துருள்வானாக. இதைதான் அந்த சொர்க்கவாதிகள், அந்த நல்லோர்கள் சொல்றாங்க, இன்னமா நுத்தைமுக்கும் லி வஜ்ஹில்லா லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நாம் உணவளித்ததெல்லாம் எதற்காக? பேருக்காக, புகழுக்காக அல்ல,
நான் மிகப்பெரிய தான தர்மம் செய்யக்கூடியவன் என்று மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக நான் உணவளிக்கவில்லை. லிவஜ்ஹில்லா, என்னை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பனுடைய பொருத்தத்தை நான் முழுமையாக அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நல்ல காரியத்தை நான் செய்தேன். இந்த நல்ல காரியத்தில் நான் பங்கெடுத்தேன். இந்த அமல்களை நான் செய்தேன். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, என் மூலமாக யாரெல்லாம் பலனடைந்தார்களோ அவர்களிடத்திலிருந்து எந்த பிரதிபலனையும் நான் எதிர்பார்க்கவில்லை, அவர்களிடத்தில் நன்றி பாராட்டுதலையும் நான் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹு தாலா தனது அருள்மறையிலே சொல்லுகிறான். அப்பேற்பட்ட சிறந்த எண்ணத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. செய்யும் அமல்கள் அதன் நன்மைகளை அல்லாஹ்விடத்திலேயே பெற வேண்டும் என்ற ஆசையும் தேட்டத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. செய்யக்கூடிய அமல்கள் சிறிதாக இருப்பின் நீண்ட காலம் வாழும் காலமெல்லாம் அந்த நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான நசீபை நமக்கும் நமக்கு பிறகு நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹு தாலா அதை கொடுத்தருள்வானாக. இதனால் வரை நாம் செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இனி வரக்கூடிய காலங்களில் இதைவிட அதிகமாக அமல் செய்வதற்குண்டான நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. நமக்கு தெரிந்தவர்கள் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. நம்முடைய தொழில் துறைகளிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நன்மையான காரியங்களில் அதிகம் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. பூரண உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் தந்தருள்வானாக. இந்த ரமலானை போன்று இன்னும் வாழ்க்கையில் பல ரமலானை அடைந்து நன்மையான காரியங்கள் செய்வதற்குண்டான நல்ல நசீபையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். வஸல்லி யா ரப்பி அலா நபிய்யி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி.